கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அது உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலை பலனுள்ளதாக இருக்கிறது. அவனுடைய வார்த்தைகள் எப்போதுமே நம்ம இடத்துல ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. அது ஒரு பலன் நம்ம கொடுக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களை ஒவ்வொரு நாள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தினம் லோக வார்த்தையில் யோபு புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று யோபு சொன்னதை பார்க்கிறோம். யோபு உபதத்தின் பாதையில் இருக்கும்போது நண்பரிடத்திலே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கார்கள். அப்போது யோபு சொன்ன வார்த்தை தான் இது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் செய்கிறார் என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த வானங்கள், நட்சத்திரங்கள், அண்ட சராசரங்கள், இந்த கேலக்சி எல்லாத்தையும் பாருங்க, இந்த பிரபஞ்சங்கள் எல்லாத்தையும் பாருங்க. எப்படி ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்தார், சூரியனை சந்திரனை படைத்தார். எல்லாவற்றுமே மனிதர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவள் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். யாருமே நினைக்க முடியாத அந்த அளவுக்கு இந்த பறந்திருந்த அந்த அண்ட சராசரங்கள், இந்த பிரபஞ்சங்கள் இன்றைக்கு கூட சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏன் இந்த பூமியிலே கடலோட ஆழத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை, அதில் இருக்கிற ஜீவசை கண்டுபிடிக்க முடியவில்லை, இவ்வளோ காடுகளில் அவர்கள் செல்ல முடியவில்லை. அவருடைய அதிசயங்கள் இருப்பது இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போது பாருங்க, மனிதர்களால் நினைக்க முடியாத ஒன்று, பிறவை குருடர்களை சரி செய்ய முடியாது, அவளை பார்க்க செய்கிறார். குருடனை பார்க்க செய்கிறார். அதே போல முடவன் நடக்க செய்கிறார், சப்பை நடக்க செய்கிறார். உயிரோடு அநேக இறந்து போனவர்கள் உயிரோடு வர செய்கிறார். மனிதர்களால் நினைக்க முடியாத, மனிதர்களால் செய்யக்கூட முடியாத ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர் செய்ததை நாம் பார்க்கிறோம். தண்ணீரை திராட்சசமாக மாற்றுகிறார். எவ்வளவு அதிசயங்கள்! அவர் செய்த அதிசயம் அற்புதத்தை இந்த புத்தகத்தில் எழுதினாலும் அது அடங்காது என்று பார்க்கிறோம். அவர் செய்த அதிசயங்கள் அவ்வளவு இருக்கிறது. பழைய ஏற்பாடுல பாருங்க, ஆபிரகாமுக்கும், ஈசாக்கும், யாக்கோபுக்கும், யேசுவாக்கும், மோசேவுக்கும் அவர் செய்த அதிசயமான காரியங்கள் எவ்வளவு நடக்கிறது, எவ்வளவு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் செய்த எல்லாவற்றையுமே அவர்கள் பார்த்தார்கள், கேட்டார்கள், உணர்ந்தார்கள். இன்றைக்கு கூட நம்மையும் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்த அதிசயங்கள், ஒவ்வொரு நாள் அற்புதங்கள் நினைக்க கூடாதபடி, நம்ம எல்லாம் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இதெல்லாம் யாராவது செய்யக்கூட முடியுமா என்று நினைக்கிற அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், அந்த காரியங்களை யாராவது செய்ய முடியுமா? இந்த காரியங்களை யாராவது நடக்கக்கூட முடியுமா? இது யார் செய்திருப்பார்கள்? இதை மனிதன் செய்ய முடியுமோ என்று இன்றைக்கு கூட இந்த உலகத்திலே அதிசயங்கள் என்று சொல்லுகிற எத்தனையோ உண்டு. 7 அதிசயங்கள், 8 அதிசயங்கள், எப்படியோ சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அது வருஷம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் யார் செய்தது? எப்படி செய்யக்கூடும்? மனுஷன் முடியுமா என்று நினைக்கிறார்கள் அல்லவா? அதற்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக, இயற்கைக்கு மேலாக ஒரு அதிசயத்தை, ஒரு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், அது யாரும் ஆராய்ச்சி செய்ய முடியாது, அதில் எண்ணிக்கையிட முடியாது, எண்ணி முடியாத அதிசயங்கள். ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை ஆண்டவர் அன்றைக்கும் செய்தார், இன்றைக்கும் நம்ம வாழ்க்கை செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஒரு பாதை கொடுக்கிறார், தேவைகளை சந்தித்து வருகிறார். பசங்களை ஃபீஸ் கட்டணும், பணம் இல்லை, அல்லது வேலைக்கு போய் கொண்டிருக்கிறோம், நல்ல வருமானம் வேண்டும், ஒரு அதிசயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யார்தெல்லாம் போய் கேட்பேன் என்று தெரியாதபடி ஆண்டவர் முறையிடும் பொழுது ஆண்டவர் செய்கிறார் அதிசயம். சில காரியங்கள், சில அதிசயங்கள் நமக்கு எதிர்படும், நம்ம கண்களுக்கு தெரியும். ஆனால் எவ்வளவோ அதிசயங்களை நமக்கு தெரியாதபடி நமக்கு மறைமுகமாக ஆண்டவர் உதவி செய்து கொண்டே இருப்பார். யார் மூலம் எப்படி வந்து கொண்டே இருக்கும். இது யார் செய்தார்கள்? ஆண்டவர் மட்டும்தான் செய்வார். இன்றைக்கு நான் பைக்கில் வந்து கொண்டிருக்கும் போது, நான் ஒரு காடு வழியாக வரணும். அது ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஒரு காடாக இருக்கும். ஒரு 7 மணி 7:30 மணி இருக்கும். அப்போ பெரியவர் அங்கே நின்று கை போட்டார். யாரும் கூட்டு போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏதாவது அசம்பம் நடந்துனோமா என்று. அவர் கொஞ்சம் தூரம் வந்து அவர் பஸ் ஸ்டாண்டில் நான் இறக்கிவிட்ட பின்பு அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் கிருபை தான் இது நடந்தது என்று. எனக்கு ஆச்சரியமாக பண்ணது. ஏன் இப்போ சொன்னார்? அவர் ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பெரியவர். யாருமே நிற்க மாட்டாங்க பாங்க. எனக்கு பயமாக இருக்கும், எப்படி போதுன்னே தெரியல. நான் ரொம்ப தூரம் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். ஆனால் ஆண்டவர் இப்படிதான் யார் மூலமாவது ஒரு அதிசயம் செய்து கொண்டே இருப்பார். அவருக்கு ஒரு உதவி செய்ய ஆண்டவர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். நிறைய பேர் நிற்கவே இல்லைப்பா, எல்லாம் போயிட்டே இருக்காங்க, ஏதாவது நடந்துருமோன்னு பயந்தார்கள். இப்படிதான் ஆண்டவர் நம்ம போக்கிலும் வரத்திலும்
பிரயாணப்படும் பொழுது, வேலை செய்கிற இடத்திலே, படிக்கிற இடத்திலே, கல்லூரியில் படிக்கிற இடத்திலே, பள்ளியில் படிக்கிற இடத்திலே, எல்லா இடத்துலையுமே ஒரு பாதுகாப்பு கர்த்தர் கொடுத்து அங்கே ஒரு அதிர்ச்சி செய்கிறார். எல்லாருக்கும் முன்பாக நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்ம தாழ்ந்து போவதற்கு எண்ணம் இல்லை. நம்ம உயர்வாக இருக்க வேண்டியதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், இதெல்லாம் யாரால முடியாது என்று நினைத்த காரியத்தான் கர்த்தர் செய்திருக்கிறார். சிவ சமுதிரத்தை இரண்டாக பிரித்தார். ஒரு சமுதிரம் இரண்டாக பிரிக்க கூட முடியுமோ? வேதம் சொல்லுகிறது, அவரால் அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஒன்று கூட அவரால் முடியாது என்று சொல்ல முடியாது. அற்புதங்கள் அதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் அன்றைக்கும் செய்தார், இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம கண் கூட பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். அவரால் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எல்லா அதிசயத்தை கர்த்தர் நம்ம கண்முடி செய்து கொண்டே தான் இருக்கிறார். நீங்கள் எதற்கு கவலைப்படாதீங்க. முதல்ல நம்ம விசுவாசிகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இப்படி அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் செய்து வருகிறார் என்பதும், இனிமேல் செய்ய போவார், செய்து கொண்டிருக்கிறார் என்று கூட நம்ம ஒரு விசுவாசிக்கும் பொழுதுதான் அது நிச்சயமா நடக்கும். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். யாரும் விவரிக்க முடியாதபடி, எண்ணி முடியாதபடி இவ்வளோ அதிசயங்கள், இவ்வளோ அற்புதங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஆண்டவர் நமக்கு வைத்த அந்த கிருபை, நம்ம அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. நம்ம கெட்டு போவதற்கு சித்தம் அல்ல. நம்ம எப்போதுமே உயர்வாக இருக்க வேண்டியதான் அவனுடைய எண்ணமாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கும் இப்படிப்பட்ட அதிசயங்கள், இப்படிப்பட்ட அற்புதங்கள் யாரும் கிரகிக்க முடியாதபடி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த அதிசயத்தை அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டுதான் இருப்பார். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், இது எப்படி நடந்த இந்த காரியம் என்று தெரியவில்லை என்று. அது எல்லாவற்றுக்குமே அவர்தான் காரணம். அதனால நீங்க யாரும் நினைக்கக்கூடாதபடி செய்த அந்த கர்த்தர் இன்றைக்கு இனிமேலும் செய்ய போகிறார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களோட ஆசீர்வாதம். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பிரசமான தகப்பனே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று பார்க்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை ஆராய்ந்து பெரிய காரியங்கள் செய்து வருகிறது. எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளும் செய்து ஒரு கிருபைக்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படி ஆசீர்வதிப்பு கிருபைக்காக, ஆண்டவர் அற்புதம் செய்து போகிற கிருபைக்காக, அதிசயங்களை தரப்போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க பலப்படும். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இப்படி அதிசயம் அற்புதம் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.